இந்த வீடியோவில் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். இது வந்து என்னென்னா கோஆர்டினேட்ஸு XY இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த டூல் வந்து யூஸ் ஆகும். ஃபஸ்ட் இதை பிக் பண்ணுங்கள், இப்போ மெசேஜ் வரும் எஸ்டிஎஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் இதில் 3 ஆப்ஷன் இருக்குது: டைரக்ஷன், டிஸ்டன்ஸு, பாயிண்ட் டு பாயிண்ட்டு, கோஆர்டினேட்ஸு. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டைரக்ஷன், டிஸ்டன்ஸு. டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். இது வந்து ஆக்சிஸ் கொடுக்கலாம், இல்லை பிளெயின் கொடுக்கலாம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஏதாவது கொடுக்கணும். இப்போ வந்து இந்த பிளைன் நான் கொடுக்குறேன், ஒய்ஜெட் பிளைனு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஓகே. பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸ்லேருந்து 27 mm வந்து இது மூவ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட்டு. நம்ம வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் வரைக்கும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்கெட்சில் இந்த பிளெயின் எடுத்துக்கிறேன். நம்ம ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். ரெண்டு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100 mm. ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. இப்போ ட்ரான்ஸ்லேட்டில் போயிட்டு பாயிண்ட் டு பாயிண்ட், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ மூவ் ஆயிடுச்சு. ஓகே, அப்டேட். ஸோ இந்த மாதிரி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்ஸு எக்ஸு, ஒய், ஜெட். இதில் வந்து நம்ம வேல்யூ கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். எக்ஸில் வேல்யூ, ஒயில், ஜெட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து கோஆர்டினேட்ஸில் வேல்யூ கொடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். இதுதான் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன்.